இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சோபா மீது அவருக்கு ஒரு காதல் இருந்தது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு கொஞ்சம் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும்போது அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் பழகும் போது அவரே அதற்குள்ள காதல் வசப்படுறார். ஆனால் இவர் ஏற்கனவே திருமணமானவர். அப்போ அது ஒரு இரண்டாவது மனைவியாகவே அவர் வந்து தன்னோடே இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஆளாகி அவரோட அந்த சோபாவோட அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். முதல் மனைவியை கைவிட மறுத்தார். இன்னொரு காதல் செய்ததே வந்து ஒரு தவறான விஷயம். அதை மீறி நடந்துருச்சு ஒரு காதல். அதற்காக மனைவியை கைவிடுவதா என்கிற மனசாட்சியோடு அவர் வந்து முதல் மனைவியை விட்டு கொடுக்காத ஒரு இடத்துல அவர் இருக்கார். அதுக்குள்ளே நடந்த தகராறில் நீ அங்கே போனேன்னா நான் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிகமாக அவ்வளோ எமோஷனல் ஆகி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த இரவு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த இரவு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பாலு மகேந்திராவை வந்து அவருடைய திரைப்பட அந்த காட்சி ஊடகத்தில் அவர் செலுத்திய ஆதிக்கம் இருக்குல்ல, அவருடைய ஆளுமை இருக்குல்ல, அவரை வெல்ல முடியாத எதிரிகள்லாம் என்ன செஞ்சிட்டான்னா இந்த தற்கொலையை கொலையாக்கிட்டாங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு. போலீஸ் கஸ்டடியில் ஒரு அடிக்கப்படுறாரு. பாலுமேந்திரா துன்புறுத்தப்படுறாரு. அது ஒரு மறைக்கப்பட்ட பக்கங்கள். மூன்றாம் முறை கிளைமாக்ஸ்ல நம்ம பார்த்து வியந்த அந்த கமலஹாசனோட காட்சி இருக்கு இல்லையா, அந்த ரயில் அவங்க கடந்து போற காட்சி இருக்கு இல்லையா, அது பாலு மகேந்திரா சோபாவை பிரிந்து அந்த ஆற்றாமை தான். பாலு கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கமல் மேனேஜர்கிட்ட சொல்லி ஒரு கட்டு பணத்தை கொடுத்து அவரு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் ஆச்சு. ஏன்னா தானமாக கொடுத்தா அவங்க தன்மானத்தை பாதிக்கிறதுனால அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் ஆச்சுன்னு சொல்லி அப்படி தான் வந்து சத்யலீலா அவருக்கு உருவானாங்க. மௌனிகா அப்படின்ற அந்த நடிகை இருக்காங்க. அவங்க தான் அவரோட 3வது மனைவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பார்க்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த பெண் குழந்தைக்கும் அனுமதி மறுக்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா பாலா தான் இருக்காரு. அனுமதிக்க மாட்டாரு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு கலைஞர், அவர் இறந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னொரு 30-40 வருஷம் ஆனாலும் அவருடைய சிஷ்யர்களே இந்த இண்டஸ்ட்ரியை ஆளுகிற அளவுக்கு பொக்கிஷமான மனிதர்களை விட்டுட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தானே சார் பாலு மகேந்திரா அவர்கள். அவருடைய ஆளுமை உச்சம் அப்படிங்கிற அந்த ஒரு பீரியட் இருக்கும்ல, அந்த பீரியடில் அவர் எந்த அளவுக்கு கோல வச்சிருந்தார்? ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைப்பது போல மகத்தான கலைஞர்கள் தங்களுக்கு அடுத்த தலைமுறை கலைஞர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. பாலு மகேந்திரா இலங்கையில் பிறந்தவர். அவர் பள்ளி சிறுவனாக இருக்கிற போது அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகே வந்து இருக்கக்கூடிய ஒரு சாலையில் ஒரு படப்பிடிப்பு நடக்கிறது. அந்த படப்பிடிப்பில் வந்து டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறார். அவர் ஆக்ஷன் சொன்ன உடனே மழை பொழிகிறது. சினிமாவுக்கான அந்த தண்ணீர் லாரியிலிருந்து பொழிகிற மழை தான் அது. இருந்தாலும் மழை பொழிகிறது. அந்த ஃப்ரேமுக்குள்ள மழை பொழிகிறது. கட் அப்படின்னு சொன்னா மழை நிற்கிறது. இந்த அதிசயத்தை ஒரு பள்ளி சிறுவனாக பார்த்த பெஞ்சமின் பாலநாதன் ஆச்சரியப்படுகிறான். ஒரு பள்ளி சிறுவன், அவன் மனதிலே ஒரு விதை விழுகிறது. தன் வாழ்நாளில் ஒரு சினிமா இயக்குனராக வேண்டும், அவர் சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுறார். அப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனே திரைப்பட கல்லூரியில் அவர் டைரக்ஷன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாரு. இவர் சில ஃபோட்டோஸையும் சேர்த்து அனுப்புகிறாரு. அது பிரமாதமாக இருக்குன்னா அவங்க ஒளிப்பதிவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, ஃபோட்டோகிராஃபி. அப்படி தான் அவர் ஒளிப்பதிவு கலைஞனாக மாறுகிற போதே அவர் படிக்கிற போதே வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவர். அப்போ மலையாளத்தில் வந்து செம்மீனுங்கிற படம் 1970களினுடைய பிற்பகுதியில் செம்மீன்கிற படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தை இயக்கிய ராமு கரியப்பா என்று சொல்லக்கூடியவர் இவருக்கு ஒரு அழைப்பு விடுறார், இந்த கோல்டு மெடலிஸ்ட் மாணவனுக்கு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக போய் நம்ம ஒர்க் பண்ண போகிற போல இருக்கு அப்படின்னு நினச்சி தான் அவர் போகிறாரு. போனால் என் அடுத்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நீங்கள் தான். அப்போ தான் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் முடிவுக்கு வருகிற காலம். இவர் படிக்கிற போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பயிற்சி எடுத்திருக்கிறாரு. கலருக்கு மாறுது, வண்ண படமாக மாறுகிறது திரைப்படம். ஈஸ்ட்மேன் கலர். ஆமாம், அது மாறுகிற காலகட்டம் அது. அப்போ அது வந்ததற்கு பின்னாடியும் பல பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பாலச்சந்திரன்லாம் படம் எடுத்தார் தொடக்கத்தில். இப்போ வண்ணமாக மாறுகிற போது இவருக்கு அதெல்லாம் சரியாக வருமாங்கிற பதட்டத்தில் தான் அவர் இருக்கார். அவர் ஒரு படத்துக்கு ஒளிப்பதிவாளராக அவர் பணிபுரிகிறாரு. அங்கிருந்து அவருடைய பயணம் வந்து மலையாள படத்திலிருந்து தொடங்குகிறது, கேரளாவிலிருந்து. அப்புறம் அவர் இயக்குனராகணுங்கிற ஆசைக்கு தானே வந்தார். அவர் இயக்குனராக வேண்டும் என்று முடிவெடுத்து கோகிலான்னு ஒரு படத்தை வந்து முதல் முறையாக கன்னடத்தில் இயக்குறாரு. அதுக்கு கமலஹாசன் ஹீரோ. அங்குதான் சோபா வந்து கதாநாயகியாக அவருடைய படத்தில் அறிமுகமாகிறாங்க. அவர் வந்து அந்த கன்னட திரைப்படம் எடுக்கிற போது
பெங்களூரில் ஒரு வங்கி கணக்குக்காக வேண்டிய ஒரு பேங்கை அட்டன் பண்ண போகும்போது அங்கு பணிபுரிந்தவர் தான் பின்னாளில் சில்வர் ஜூப்ளி ஹீரோவாக மாறின நம்ம மைக்கு மோகன் இந்த தலைமுறை அழைக்குது இல்லையா, அந்த மோகனை வந்து அவர் அங்கே தான் சந்திக்கிறார். பின்னாடி அவரை ஹீரோவாகவும் இவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. பிரதாப் பூத்தன், மைக்கு மோகன், சோபா, பானுச்சந்தர் என்று ஒரு பெரிய வரிசை இருக்கிறது இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களுடைய. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அப்புறம் தான் துணிஞ்சு வந்து அவர் தமிழில் படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அழியாத கூடங்கள்னு ஒரு படம். அதில் யாருமே ஹீரோ கிடையாது. ஒரு வெடலை பசங்க, ஸ்கூல் பசங்க, டீனேஜில் நடக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவு குறித்த ஒரு சிறிய குழப்பம் இருக்கும்ல. பெண் ஒரு முதல் முறையாக ஒரு பெண்ணிட்ட பேசுறது பழகிறதுல இருக்கக்கூடிய பரவசம், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான அந்த இதில் அந்த பிள்ளை பருவத்தின் கொடுக்கக்கூடிய ஒரு அறிந்தும் அறியாத பருவத்தினுடைய ஒரு காதல், அது காதலான்னு புரியாத பருவம், அதை வைத்து ஒரு படம் பிரமாதமான சூப்பர் டூப்பர் ஹிட். இன்றைக்கும் அந்த படம் வந்து யூடியூப்லாம் கிடைக்கிது, யார் வேணாலும் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு காவியமாக அது இருக்கிறது. சலீல் சௌத்ரிங்கிற இசையமைப்பாளரோட இசையமைத்த படம் அது. அதற்கு பின்பு தான் பாலு மகேந்திரா என்கிற கலைஞனை வந்து உலகம் உற்று பார்க்கறது அழியாத குலங்களுக்கு பின்பு. அப்புறம் அவர் மூடுபனிங்கிற படம் எடுக்கிறாரு. மூடுபனிங்கிற படம் எடுத்து அது வந்து முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு சைக்கோ த்ரில்லர் படம், அது ஹிச்சாக் வகை படம். அது அந்த படம் வந்த பின்பு ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் இருக்குல்ல, இளையராஜா இசையில் அது வருது. அந்த படம் இளையராஜாவுக்கு அது 100வது படம் இசையமைப்பில், பாலு மகேந்திராவுக்கு அது 3வது படம். இந்த காலகட்டத்தில் அந்த மூடுபனியில் நடித்த சோபா தான் அந்த படத்தினுடைய வெற்றி பெற்று பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே தான் சோபாவின் தற்கொலை நிகழ்கிறது. அது அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் கெட்ட பேரையும் மிகப்பெரிய அவதூறுகளையும் அவருக்கு அளித்தது. ஆனால் சோபா வந்துட்டு இப்போ நீங்கள் தற்கொலை அப்படின்னு சொல்கிறீங்க சார், நிறைய பேர் இன்றளவும் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இல்லை அது தற்கொலை கிடையாது, அது விதமான ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, இல்லை தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு நம்ம பாலுமகேந்திரா அவர்களை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கலைஞர்னு சொல்கிறோமோ, தனிப்பட்ட முறையில் வந்துட்டு பாலுமகேந்திரா அவர்கள் வந்துட்டு ஒரு பெண் பித்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களும் இன்னும் நிறைய இருக்காங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை? அது கலைஞனுக்கும் சராசரி மனிதனுக்குமான அடிப்படை வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலையுமே ஒரு அதீத தன்மையை யார் அடைகிறானோ அவன் தான் கலைஞனா மாற முடியும். ஒரு குழந்தையின் கண்களில் இந்த உலகத்தை யாருக்கு பார்க்க தெரியுமோ அவன் தான் கலைஞனாவான். நீங்க முதல் முறையாக கடல் பார்த்தபோது உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது? எப்படி ஆச்சரியப்பட்டீங்க? முதல் முறையாக ஒரு குழந்தை நிலா பார்க்கும்போது எப்படி ஆச்சரியப்படுகிறது? முதல் முறையாக ஒரு குழந்தை வந்து ஒரு மலரை பார்த்து எப்படி ரசிக்கிறது? இந்த மனநிலை இருக்குல்ல, இதை வளர்ச்சியாக அடையும் போது வளர வளர என்ன செய்யறோம்னா அந்த பரவசங்களை நாம வந்து அடையாம விட்டுருவோம். இந்த அதீத தன்மை வந்து என்ன ஆகும்னா, கலைஞன் வந்து என்ன செய்வான்னா எல்லாவற்றையும் அதிகமாக நேசிப்பான். சோபா மீது அவருக்கு ஒரு காதல் இருந்தது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு கொஞ்சம் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும்போது அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் பழகும்போது அவரே அதற்குள்ள காதல் வசப்படுறார். ஆனால் இவர் ஏற்கனவே திருமணமானவர். அப்போ அது ஒரு 2வது மனைவியாகவே அவர் வந்து தன்னோடய இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஆளாகி அவரோட அந்த சோபாவோட அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு நாள் வந்து இரவு ஒரு தகராறு நடக்குது 2 பேருக்குள்ள. நீ உன்னோட முதல் மனைவியை விட்டுறணும், எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு சோபா வருகிறாங்க. அவர் இலங்கையிலேருந்து வந்திருக்காரு, அவர் ஈழத்தமிழர். இந்திய கணக்குப்படி அவர் ஒரு அகதி சூழலிருந்து வந்தவர். முதல் மனைவியை கைவிட மறுத்தார். அவர் தன்னை நம்பி இருக்கிறவர். இன்னொரு காதல் செய்ததே வந்து ஒரு தவறான விஷயம், அதை மீறி நடந்துருச்சு ஒரு காதல், அதற்காக மனைவியை கைவிடுவதா என்கிற மனசாட்சியோடு அவர் வந்து முதல் மனைவியை விட்டு கொடுக்காத ஒரு இடத்துல அவர் இருக்கார். அதுக்குள்ளே நடந்த தகராறில் நீ அங்கே போனேன்னா நான் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிகமாக எமோஷனல் ஆகி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த இரவு ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அந்த இரவு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பாலு மகேந்திராவை வந்து அவருடைய திரைப்பட அந்த காட்சி ஊடகத்தில் அவர் செலுத்திய ஆதிக்கம் இருக்குல்ல, அவரோட ஆளுமை இருக்குல்ல, அவரை வெல்ல முடியாத எதிரிகள்லாம் என்ன செஞ்சிட்டான்னா இந்த தற்கொலையை கொலையாக்கிட்டான். அன்றைக்கு சோசியல் மீடியா கிடையாது, முழுக்க வந்து அது 80களின் காலகட்டம். அன்றைக்கு சோசியல் மீடியா கிடையாது, அச்சு ஊடகங்கள் தான். இன்னைக்கு சோசியல் மீடியா பண்ணுற எல்லா விஷயத்தையும் அன்றைக்கி அச்சு ஊடகம் முடிச்சு, அவ்வளோதான். மிகைப்படுத்தப்பட்ட பல விஷயங்கள் பரவுச்சு, வைரலாச்சு. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு, காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு, போலீஸ் கஸ்டடியில் ஒரு அடிக்கப்படுறாரு, பாலு மகேந்திரா துன்புறுத்தப்படுறாரு. அது ஒரு மறைக்கப்பட்ட பக்கங்கள். பாலு மகேந்திரா போலீஸினுடைய சித்திரவதைக்கு ஆளானார். ஏற்கனவே மன ரீதியாகவும், ஏன்னா எம்ஜிஆருக்கு தவறான தகவல் கொடுத்துட்டாங்க, இவர் தான் கொண்டுட்டாருங்கிற தகவலை எம்ஜிஆர் வந்து என்ன விட்டார், ஒரு பெண் சூசைட் பண்ணும்போது, ஒரு இளம் பெண் வந்து 20 வயது கூட பூர்த்தி ஆகாத பெண், 17 வயது பெண் வந்து சூசைட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே இறக்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்க மேலே இறக்கப்படுவாங்க, திருமணம் ஆனவர் வேறு. அதனால் போலீஸ் கஸ்டடியில் ஒரு விசாரணை பேரால் துன்புறுத்தப்பட்டார். அவர் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஒரு 6 மாத காலம் ஆளாகி என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு கட்டத்தில் அந்த மன அழுத்தம் தான் அவருடைய சோபா தன்னை விட்டுட்டு போன அந்த ஏக்கம், பரிதவிப்பு,
அந்த இயலாமை, அந்த ஆற்றாமை, இது எல்லாத்தையும் ஸ்கிரிப்டாக எழுதுறாரு. அதான் மூன்றாம் பிறை கிளைமாக்ஸில் நம்ம பார்த்து வியந்த அந்த கமலஹாசனோட காட்சி இருக்கு இல்லையா, அந்த ரயில் அவங்க கடந்து போகிற காட்சி இருக்கு இல்லையா, அது பாலு மகேந்திரா சோபாவை பிரிந்த அந்த ஆற்றாமை தான், அவரோட கண்ணீர் தான் அது, அவருடைய ஆழ்மன துயரம் தான் அது. அதை ஒரு பதிவு செய்தார். ஒரு கலைஞனாக, ஒரு மகத்தான மனிதன் தான் ஒரு மகத்தான கலைஞனாக இருக்க முடியும். அதனால் மகத்தான மனிதர்களாக இருப்பதை புரிந்து கொள்வதற்கு மற்றவர்களுக்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு இருக்காது. உலகத்தின் புகழ்மிக்க கலைஞர்கள் அத்தனை பேருமே அடிக்கடி உணர்ச்சி வசப்படுபவர்களாக, காதல் வசப்படுபவர்களாக தான் உலகம் முழுக்க இருந்திருக்கான். பிறருக்கு தீங்கிழைப்பதான மனநிலை என்பது பாலுமகேந்திராட்ட கிடையாது. பாலுமகேந்திராவுக்கு காதல் இருந்ததை அவர் என்றைக்குமே மறுத்தது கிடையாது. அவர் அதை வெளிப்படையாக தான் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் வந்து யாரையும் வந்து பாலியல் ரீதியாக யாரையும் ஒரு துன்புறுத்தவோ, யாரையும் மிஸ்யூஸ் பண்ணவோ அப்படிலாம் சொல்லவே முடியாது. விரும்பி இருக்கிறாங்க, காதலுக்கு கண் இல்லை, இலக்கணம் இல்லை அதுக்கு, அதனால் அவருக்கு அந்த காதல் வசப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மறுபடியும் அப்படின்னு ஒரு படம் வரல சார், ரேவதி நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த கதாபாத்திரம் வந்து அந்த ரேவதி கதாபாத்திரமே வந்து அவங்களோட முதல் மனைவி அகிலாவை வைத்து தான் அந்த கதையை நகர்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா. அந்த இன்னொரு கதாபாத்திரம் ரோகிணி வந்துட்டு ஷோபா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில், உண்மையாது அதை அவரே ஒப்புக்கொண்ட விஷயம்தான். அவருடைய எல்லா படங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் தாண்டிய பந்தம், திருமணம் ஆனவனுக்கு இன்னொரு காதல் இருக்கிற போது அந்த காதல் அவன் வாழ்க்கையில் என்னவா மாறுச்சு அப்படிங்கிற சிக்கல் இருக்குல்ல, உறவினுடைய சிக்கல்கள் இருக்குல்ல, அதை தான் அவருடைய எல்லா ஸ்கிரிப்டுமே இடத்தால பண்ணார். அந்த குருவி கூட, ஆமாம், ரெட்டை வாழ் குருவி, அது மாதிரி மறுபடியும் நீங்கள் சொன்ன மறுபடியும் நிறையா படங்கள், சதி லீலாவதி வரைக்கும் எல்லா படங்கள்லையுமே ஏறத்தாழ வந்து அவருடைய படங்களில் இரண்டாவது துணையினுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை ஒரு படமாக்கியிருக்காரு எல்லாமே. அது அவருடைய மனசாட்சிக்கான குரல் தான் எல்லாமே. சார், குறிப்பாக அவருக்கும் கமலுக்குமான ஒரு நட்பு இருக்கு இல்லையா, அது நட்பை தாண்டிய ஒரு நிலை அப்படின்னு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு முள்ளும் மலரும் படமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும் போது நிறைய இடங்களில் வந்துட்டு உதவி புரிஞ்சிருக்காருன்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம், அதாவது கமல் அவர்கள் உதவி புரிஞ்சிருக்காருன்ற பேச்செல்லாம் இருக்குது. அந்த படத்துக்கு கேமராமேன் வந்துட்டு பாலுமகேந்திரா அவர்கள். ஸோ இவங்களுக்குள்ள அந்த நட்பு, அந்த உறவு, அது எந்த நிலையில் இருந்தது சார்? இல்லை, அவர் முதல் முறையாக கன்னடத்தில் படம் இயக்குகிற போது கதாநாயகனே கமலஹாசன் தான். கமலஹாசன் அவருக்குமான நட்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, சினிமாவில் சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று தீர்மானித்த போது உலக சினிமாவை தமிழ் சினிமாவுக்குள் கொண்டு வந்தவர் வந்து பாலுமகேந்திரா தான். பாலுமகேந்திராவினுடைய படங்களில் இருக்கக்கூடிய அந்த திரை மொழி இருக்கு இல்லையா, அது வேறு எந்த இயக்குனரிடமே அதற்கு முன்பு கிடையாது. இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க, அதனால் அதனுடைய அருமை தெரியல இப்போ. ஏன்னா மணிரத்னம் அவர்கள் வந்து பல்லவி அனுபல்லவிங்கிற படம் எடுக்கிற போது அவருக்கு சினிமாவில் உதவி இயக்குனராக இருந்த அனுபவமே கிடையாது. முதல் முறையாக திரைப்படம் இயக்கும் போது பாலுமகேந்திரா தான் அதுக்கு ஒளிப்பதிவாளர். அவருக்கு சினிமா கற்றுக் கொடுத்ததே, மணிரத்னத்துக்கு சினிமா கற்றுக் கொடுத்ததே பாலுமகேந்திரா தான். அது பல பேருக்கு தெரியாது. மணிரத்னத்தை பெரிய இயக்குனர்னு சொல்கிற பல பேருக்கு தெரியாது. இவரிடமிருந்து தான் சினிமா கற்றுக்கொண்டார். பாலுமகேந்திரா வருவதற்கு முன்னால் தமிழ் சினிமா என்னவாக இருந்ததுன்னா முழுக்க டயலாக் ஓரியன்டாக இருந்துச்சு. நீங்கள் சினிமாவில் நடிக்க போகிறவனுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக் பேசி கேட்டு தான் வாய்ப்பு கேட்பாங்க. கட்டபொம்மை படத்தில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மை படத்தில் வந்த வசனத்தை நீ மஞ்சள் அரைத்தாயா அப்படி இப்படின்னு பேசி காட்டுவாங்க. பராசக்தி வசனத்தை பேசி. அப்போ டயலாக் டெலிவரி தான் நடிப்புன்னு சொல்லப்பட்டதை ஒரு மௌன மொழியில் நகர்த்துறது இருக்குல்ல, சின்ன ரியாக்ஷன்ஸில் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த காட்சி மொழியை வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவரே வந்து பாலுமகேந்திரா தான். அதற்கு முன்பு வந்து அது நிகழலை. அதனால் பாலுமகேந்திரா பல பேருக்கு வந்து முன்னோடியாக இருக்காரு. அதனால் மாற்று சினிமா குறித்து கமலஹாசன் வந்து சிந்திக்கிற போது இன்னொன்று சொல்லவா, இன்னொரு தகவல், மூன்றாம் பிறைக்கு முந்தி இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கும் மூன்றாம் பிறைக்கு பின்பு உள்ள கமலஹாசனுக்குமே நான் மார்க்கெட் பேசலை, மார்க்கெட் வேல்யூ பற்றி பேசலை, நடிப்பில் நேர்ந்த வித்தியாசங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அதற்கு முன்பு இருக்கிற கமலஹாசன்கிட்ட இவ்வளோ பெரிய ஆற்றல் கிடையாது. அதை வெளியே கொண்டு வந்தவரே இவர் தான். ஏன்னா என்னுடைய நண்பரும் திரைப்பட இயக்குனருமாக இருக்கக்கூடிய விக்ரம் சுகுமாரன் சொன்னார், அவர் இந்த பாலுமகேந்திராவின் கதை நேரமில் வேலை செஞ்சார். அவர் வெற்றிமாறன் சீனிராமசாமிலாம் ஒரே காலகட்டத்தில் வேலை செஞ்சார். அப்போ இவருடைய பிஹேவியர், இவருடைய பாடி லாங்குவேஜ், இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே கமலஹாசனுடைய ஒரு தன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு விக்ரம் சுகுமாரனுக்கு. கடைசியில் தான் தெரிஞ்சிருக்கு, இவர்கிட்ட இருந்து தான் அந்த பாடி லாங்குவேஜ் அவருக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது தான் அது அப்படிங்கிறது பின்னால் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அவர் என்கிட்ட அதை சொல்லியிருக்காரு ஒரு முறை. அப்போ கமலஹாசனுக்கு வந்து நடிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தந்தவரே வந்து பாலுமகேந்திரா தான். பாலுமகேந்திராவுடைய படங்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு தெரியறது வந்துட்டு சதி லீலாவதி தான். இல்லை சார், சதி லீலாவதி வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நகைச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உணர்வுகள் அதிகமாக இருக்கும்போது இப்படி ஒரு படம், அதுவும் வந்துட்டு மூன்றாம் பிறை மாதிரியான ஒரு படம் பண்ணிவிட்டு கமல் சாரை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணணுங்கிற மாதிரியான வந்து ஒரு மைய புள்ளியோ இல்லை ஆரம்ப புள்ளி எங்கே நடந்திருக்கும்? அது கமலஹாசனை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்தாலும் அவர் நடிகர்களுக்கான இயக்குனராக அவரால் மாற முடியல. நடிகன் பின்னாடி போய் அவங்களுக்காக தாஜா பண்ணக்கூடிய இயக்குனராக அவரால் மாற முடியல.
தனக்கு ரஜினிகாந்த் வச்சு ஒரு இயக்கம் பண்ணியிருக்காரு. உன் கண்ணில் நீர் வழிந்தால்னு ரஜினிகாந்த், மாதவி எல்லாம், ஒய்ஜி மகேந்திரன்லாம் வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நட்சத்திரங்களுக்கான இயக்குனர் அல்ல. அவர் கதைக்களத்தை தான் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு இயக்குனர். அதனால் அவரால் அப்படி பயணிக்க முடியல. அவர் மூன்றாம் பிறைக்கு பின்னாடி வீடு, சந்தியா ராகம், அது மாதிரியான நேஷனல் அவார்டு படங்கள் நிறையா சர்வதேச அளவில் பேசப்பட்ட படங்கள்லாம் அவர் எடுத்தார். கரகாட்டக்காரனும் வீடு திரைப்படமும் ஒரே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ரெண்டுமே ஹிட்டு. கரகாட்டக்காரே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் இதுவும் ஹிட்டுனா பெரிய வெகுஜன கூட்டம் கிடையாது. அவங்க போட்ட முதலீடை விட அது அதிகமாக சம்பாதித்து கொடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் இதுவும் வெற்றி படம் தான். அதனால் கமர்ஷியலாக பாலு மகேந்திராவால் தன்னை நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழல் வருகிற போது அவருக்கு கமர்ஷியல் படமே எடுக்க தெரியாது அப்படின்னு ஒரு விமர்சனமும் வந்தது. படத்தை ஸ்லோவாக எடுக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கான ஃபாஸ்ட் அதில் இல்லை, ஒரே பாட்டில் பணக்காரனாகிறாங்கல்ல, அது மாதிரி அவர் எடுக்க மாட்டார். 10 படிக்கட்டில் ஒருத்தன் ஏறுறான்னா 10 படிக்கட்டையுமே வேறு வேறு ஆங்கிளில் காட்டிகிட்டே இருப்பார். அப்போ இது அவார்டு படத்துக்கு தான் அவர் லாய்க்கு அப்படின்னு கமர்ஷியலான ஆட்களும் பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் அவர்கிட்ட போகல. அதை மீறி ஒரு முறை என்ன செஞ்சாருன்னா, வீம்புக்காக ஒரு மசாலா படம் அவர் எடுத்தார். ஹிட் அடிச்சிட்டார். அதுலேயும் அந்த படத்துக்கு அவர் வைத்த பேரே ரொம்ப கோபமான பேர் வச்சார், நீங்கள் கேட்டவைனார். நீங்கள் என்னடா கேட்டிய அப்படின்னு ஒரு பழி வாங்குற படம் எடுத்தார். ஆனால் அவருடைய ஆன்மா அதில் இல்லை. அவர் அதில் இன்வால்வ் ஆக முடியல அவரால். அந்த சேனலில் அவர் தொடரலை. அப்போ அவருக்கு ஒரு பெரிய இடைவெளி விழுகுது. கமர்ஷியலாக அவருக்கு படம் போனி ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடைவெளி விடும்போது கமலஹாசன் அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு டேட் கொடுக்கணும் அப்படின்னு கமல் விரும்பி, ஏன்னா கமலை ஒரு முறை சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் போது பாலு மகேந்திரா ஒளிப்பதிவும் செய்கிறதில்ல, பெரிய அளவில் படங்களும் போகலை. அப்படிங்கிறப்ப அவர் கஷ்டத்தில் இருக்கிறாருங்கிற தகவல் கமலுக்கு தெரியுது. கமலஹாசனை ஒரு முறை சந்திக்கணும் அவர் வரும்போது அவருக்கு ஒரு ரொம்ப வறுமையான சூழல் பாலு மகேந்திரா. அதை கேட்பதற்கு அவருக்கு ரொம்ப சங்கோஜமான ஒரு மனநிலை. எப்படி போய் கேட்குறதுன்னு அவருக்கு சங்கடப்படுறாரு. கேட்கல. அவருக்கு உதவிக்காக போகிறார் அவர் அலுவலகத்துக்கு. அதை மட்டும் கேட்காம நல்லா விசாரிச்சுட்டு உலக சினிமாலாம் பேசிட்டு கிளம்பிடுறாரு. பாலு கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கமல் மேனேஜர்கிட்ட சொல்லி ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறாரு. அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அடுத்த படத்துக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, ஏன்னா தானமாக கொடுத்தா அவங்க தன்மானத்தை பாதிக்கும்ங்கிறதுனால அடுத்த படத்துக்கு அட்வான்ஸாக வச்சுக்கன்னு சொல்லி அப்படி தான் சதிலீலாவதி உருவானது. கமர்ஷியல் படம் தான் அது. அது முழுக்க முழுக்க கோவை சரளா தானே ஹீரோயினி. ஆமாம், கமலஹாசனோட நடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன், பாலு மகேந்திராவால் அந்த கனவு சாத்தியமாச்சுன்னு கோவை சரளா சொன்னாங்க. கமலும் அதை ஒத்துக்கிட்டாரு. கோவை சரளா ஹீரோயினிங்கிறது ஒரு காமெடி படம், சக்ஸஸ் ஆன ஒரு படம் தான் அது 90களினுடைய பிற்பகுதியில். ஆனால் பாலு மகேந்திரா பட்டறையில் இருந்து பல பேர் உருவானாங்க. அந்த மேதமை அவருக்கு எப்போவுமே உண்டு. அவர் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர். ஏன்னா அதனால தான் இத்தனை பேர் வெளியில் வந்திருக்காங்க. அதில் பாலா மாதிரியான இயக்குனர்கள் ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தையும் தாண்டி ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் அவர் வச்சு பார்த்துருக்காருங்கிறது நிறைய இடங்களில் தெரியுது. குறிப்பாக அவருடைய மரண நேரத்தில் ஒரு சர்ச்சையே நடக்குது. மௌனிகா அப்படின்ற அந்த நடிகை இருக்காங்க, அவங்க தான் அவரோட 3வது மனைவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பார்க்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த பெண் குழந்தைக்கும் அனுமதி மறுக்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா பாலா தான் இருக்காரு. அனுமதிக்க மாட்டாரு. ஒரு பக்கம் பாரதி ராஜா அவர்கள் இந்த பெண்ணுக்காக கொஞ்சம் பரிஞ்சும் பேசுறாங்க இல்லையா? ஏன் இவ்வளோ விதமான ஒரு சர்ச்சை? குறிப்பாக பாலா அவர்கள் இப்படி இருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன? பாலா அவருடைய வீட்டிலேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு, அந்த வீடு சந்தியா ராகம் காலகட்டம், வண்ண வண்ண பூக்கள், அந்த காலகட்டத்தில் அவரோட தொடர்ச்சியாக பணிபுரிந்தது மட்டுமல்ல, மதுரையிலிருந்து வந்ததற்கு, அதாவது பாலு மகேந்திரா படிக்காதவர்கள், டிகிரி முடிக்காதவங்களையெல்லாம் தன்னுடைய உதவி இயக்குனராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் கல்வி தகுதி பார்ப்பார், இலக்கிய ரசனை இருக்கான்னு பார்ப்பார், கொஞ்சம் எலிஜிபிளாக இருந்தால் தான் சேர்ப்பார். சும்மா போகிற வரவனையெல்லாம் சேர்க்கறது அப்படிங்கிறது, தகுதியற்றவர்களை சேர்ப்பது அப்படிங்கிறது வழக்கம் அவர்கிட்ட கிடையாது. தகுதி மிக்கவர்களை தான் அவர் சேர்ப்பார். வெற்றிமாறனை சேர்க்கிற போது கூட அவர் லயலா கல்லூரியில் பல பயிற்சி பட்டறைகள் நடத்துகிற போது, நான் லிட்ரேச்சர் வாசிக்கக்கூடிய ஒரு பையன் யாராவது இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி தான் அப்படி தான் வெற்றிமாறனை அறிமுகமாகிறார் அவர். ஆனால் வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்களை, இலக்கிய பரிச்சயம் இல்லாதவர்களை, கல்வியில் பின்தங்கியவர்களை அவர் சேர்க்க மாட்டார். இந்த சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே பாலா கிடையாதுல்ல. அவர் பாவலர் அறிவுமதி, கவிஞர் அறிவுமதியுடைய பரிந்துரையில் தான் அவர் அங்கே சேர்றாரு. அறிவுமதி இல்லைன்னா பாலா கிடையாது. அவர் வீட்டிலே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அவருக்கு வெறும் உதவியாளராக இல்லாமல் இன்னொரு ஒரு வளர்ப்பு மகன் மாதிரியே அங்கேயே கூட இருந்ததுனால அந்த அகிலாமாவுடைய உணர்வை மதிப்பதற்காக வேண்டிய ஒரு மௌனிகாவை இறப்பில் அனுமதிக்கலை. அது கொஞ்சம் அதீதமான எமோஷனல் தான். அது ஒருத்தருடைய அந்தரங்கத்தில் அத்துமீறி தலையிடுவதற்கான ஒரு விஷயந்தான், அது தப்பான விஷயந்தான் அது. ஏன்னா பாலு மகேந்திரா நேசித்த ஒரு பெண்ணை இறுதி காலத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதனால் அது ஒரு தவறான விஷயம். அதை பாரதி ராஜா பஞ்சாயத்து பண்ணி பாலாவை கண்ட்ரோல் பண்ணிட்டார் அந்த நேரம். அதனால் பாரதி ராஜா போன்ற ஒரு பெரிய மனுஷன் அங்கே இருந்ததுனால
அது சாத்தியமாச்சு. இப்படி ஒரு கலைஞன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மனிதர்கள் நிறைய இயக்குனர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலும் இவரை ஒத்து இப்படி ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. இப்போ வெற்றிமாறனே படம் எடுத்தால் கூட அதில் வன்முறை அதிகமாக இருக்குது, அற்புதமான சிந்தனைகள்லாம் இருந்தால் கூட பாலுமகேந்திரா அவர்களோட அந்த அடலசன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த மென்மை அந்த டச்சுங்கிறது வந்துட்டு யாருக்கிட்டையும் அவரோட லைக் வாரிசு இயக்குனர்கள்கிட்டயே இல்லை அப்படின்னும் போது இந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ பாலுமகேந்திராவின் சிஷியர்களில் வந்து பாலாவுக்கு பின்னாடி வெற்றிமாறன், சீனு ராமசாமி, விக்ரம் சுகுமாரன், கற்றது தமிழ் ராம், மீரா கதிரவன், இவங்கெல்லாம் அவருடைய தொடர்ச்சி தான். இப்போ மீரா கதிரவனும் கற்றது தமிழ் ராமும் நேரடியாக பணிபுரியலை, ஆனால் அவரோடு உரையாடி உறவாடி நிறைய கருத்து பரிமாற்றமாகி அவரோட ஸ்கிரிப்ட் சைட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி பழகியிருக்காங்க, நீண்ட காலம் பழகியிருக்காங்க. ராம் வந்து வன்முறை சார்ந்த படங்களை எடுக்கிறது இல்லை. சீனு ராமசாமி மென் உணர்வு படங்களை தான் எடுக்கிறார். பாலுமகேந்திராவினுடைய மென் உணர்வு வந்து சீனு ராமசாமி கிட்ட இருக்கு. ஹீரோக்களை நீங்கள் நம்பி வந்து படம் எடுக்க போனீங்கன்னா ஹீரோயிசம்ங்கிறதே ஆக்ஷன் காட்சி தான். ஆக்ஷன்ங்கிறது வன்முறை தானே, அது ஒரு பெருமிதமான ஒரு பேரை வச்சுருக்காங்களே தவிர ஆக்ஷன்னா வன்முறை தானே. அப்போ கொடிய வன்முறை காட்சிகளை கதாநாயகர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நல்ல திரைப்படத்துக்குள்ள யதார்த்த படத்திற்குள்ள வன்முறையின் குரூரத்தை சேர்த்து அதை வியாபாரமாக மாற்றுறாங்க. அதுதான் வெற்றிமாறனுடைய ஃபார்முலா. பாலாவுடைய படங்கள், அந்த பாலாவுடைய பாதிப்பு தான் அமீருடைய படங்கள், எல்லாமே அடிப்படை ஒன்று தான். வன்முறையினுடைய குரூரம் யதார்த்தம் ரெண்டையும் வந்து கலக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த அவருடைய சிஷியர்கள்ட்ட இருந்து வந்தது. மின்னுணர்வு படங்களை ரசிப்பதற்கு 80களில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருந்தாங்க. அது யாருன்னா பெண்கள். குடும்பமாக படம் பார்ப்பதற்கு பெண்கள் தயாராக இருந்தாங்க. நீங்கள் பெண்களை வந்து தனியாக பிரித்து கொண்டு சீரியல் வச்சுட்டாங்க. சிறந்த படங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு ஓடிடிக்குள்ளே போயிட்டாங்க இப்போ சமகாலத்தில். அப்போ எதுக்கு ஆகாத விசிலடிச்சான் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படம் எடுத்தீங்கன்னா குருவி, ரெக்கை, சுறா, புறான்னு படம் எடுக்கிறாங்கல்ல, அதில் ஒரு கர்மமும் இருக்காது. கதாநாயகன் இருப்பான், ஓப்பனிங் சாங் இருக்கும், பீரை உடைச்சி குடிப்பான், கஞ்சா குடிப்பான், டான்ஸ் ஆடுவான், கதாநாயகை காதலிப்பான், எல்லா பிரச்சனையுமே 2 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்துக்குள்ளே தீர்த்தும் வச்சுருவான். இந்த மாதிரி போலியான படங்கள் இருக்குல்ல, அசல் அல்லாத படங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் வியாபாரம் இருக்கிறது, அவங்க தான் பிஸ்னஸ் இருக்குது, தேட்டரில் வந்து அவங்க படம் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்குது, அவங்க படம் போட்டால் தான் பாப்கார்ன் விற்கிது. இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வந்து என்ன இவங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னா பிஸ்னஸ் இல்லாத படத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது அவார்டு கமிட்டிக்கு அனுப்பி அவன் 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 5 கோடி ரூபா ஓட்டு படம் எடுக்கிறவனுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்குறாங்க. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அதனால் வெற்றிமாறன் போன்றவர்கள் புத்திசாலித்தனமாக கதாநாயகர்கள் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தப்பிச்சுக்கிறாங்க. அது இல்லாட்டினா அவர்களுக்கும் கமர்ஷியலாக ஒன்றும் இருக்காது. பாலுமகேந்திராவிற்கு அந்த பெரிய பேராசைகள் கிடையாது, பெரிய சம்பாதிக்கணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை கிடையாது. அவர் ஒரு ஈரானிய இயக்குனர் மஜிதி மாதிரி ஒரு சர்வதேச இயக்குனர்களுக்கான அந்த குவாலிட்டியை மட்டும் அவர் பேராசைப்படாமல் வாழ்ந்தார். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாரையும் அப்படி வாழுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவரவருடைய வாழ்க்கை அவரவர் தேர்வு, அப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார் நேரம் தகவல். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.